நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்படி இது எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் உட்கார எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. 4 மாதமும் கண்ணின் கருவிழியாய் நீர் எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் எத்தனையோ பேர் விழுந்து போனார்கள், எங்கள் வலது பக்கத்தில் எத்தனையோ பேர் விழுந்து போனார்கள். நாங்களோ வென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நிலை நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இந்த நாளை காணும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை, எத்தனையோ பேர் தேவ சமூகத்தில் இல்லை, எத்தனையோ பேர் வியாதியில், விக்கிரத்தில், பலகீனத்தில் வரணும்னு ஆசைப்பட்டு கூட வர முடியாமல் எத்தனையோ பேர் உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கேம்பில், கூடாரங்களில் அகதிகளாக தங்கி இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த கடையில் பாதப்படியில் உட்காரும்படி கர்த்தர் பாராட்டி இருக்கிற தயவுக்காக, கர்த்தர் செய்த நன்மையான ஈவுகளுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வோம் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. இது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தர் கொடுத்த தயவு, கர்த்தர் கொடுத்த இரக்கம், கர்த்தர் கொடுத்த மகிமை எல்லாம் கர்த்தரை ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் நன்றி மட்டும் சொல்லுவோம். நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ பேருக்கு இது ஸ்லாக்கியம் கிடைக்கல, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. கர்த்தர் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருக்கம் நடத்தின தேவன் இந்த மாதம் நீர் எங்களை நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நன்மையான ஈவுகளை கட்டளையிட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகளை எங்கள் பாளையத்தை விட்டு புறம்பாக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தில் உலாவக்கூடிய எதுவும் எங்கள் மேல் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினால் மூடி பாதுகாத்துக் கொள்ள போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் அப்படி ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். விசுவாசிகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. இந்த மாதத்தில் ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும், சத்ருவின் சேனைகளின் போராட்டங்கள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளின் போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாவதாக. போகையிலும் வருகையிலும் பாதுகாக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுடைய அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக, வந்த ஒவ்வொருத்தரையும் வசனத்தினால் திருப்தியாக்கி அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லி அவன் பெயரிட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:17 அந்த பெட்டி தாவீதின் கூடாரத்திற்குள் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். கூடாரம் ஒன்றுதான், அதற்கு 2 பேர் இருக்கிறது. யாத்ராகமத்தில் அதற்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் இருக்கிறது. 2 சாமுவேலில் அதற்கு தாவீதின் கூடாரம் என்று பெயர் இருக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் தாவீதின் கூடாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஆசாரிப்பு கூடாரம் தான் அது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு சாட்சியின் கூடாரம்னு ஒரு பேர் வேறு உண்டு. ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் சாட்சியின் கூடாரத்திற்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் தாவீதின் கூடாரத்திற்கு வேறு. நாம் இதுக்கான மிக முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து அது தாவீதின் கூடாரமாக மாறியது அப்படின்னு சொல்லித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆசாரிப்பு கூடாரம் என்பது மோசேயினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தினாலே கொடுக்கப்பட்டது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆசாரிப்பு கூடாரம் மோசே லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். அதாவது அது ஆசாரியத்துவத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு கோத்திரம், அவன் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவீதின் கூடாரம் என்பது, தாவீது ஆசாரிய கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல, தாவீது யூதா கோத்திரத்தை சார்ந்தவன், அதாவது ராஜ்யபாரத்தை சார்ந்தவன். ஆனால் இப்பொழுது ராஜ்யபாரத்தை சார்ந்தவன் ஒரு கூடாரத்தை போடுகிறான். லேவி கோத்திரத்தில் போடப்பட்ட கூடாரம் எடுக்கப்பட்டு விட்டது. லேவி கோத்திரத்தில் போடப்பட்ட கூடாரம் அதோடு கூட முடிந்து விட்டது. தாவீதின் கூடாரம் நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவர் அங்கே என்ன சொல்ல வராரு? எப்பவுமே பழைய ஏற்பாடு நான் சொல்லுவேன், பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாட்டினுடைய சீக்ரெட்ஸ் அடங்கியிருக்க ஒரு புத்தகம். அதில் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை பற்றி, வரப்போகிற காரியங்களை பற்றி எல்லாத்தையுமே அதில் சொல்லி வச்சுருப்பார். நாம் கொஞ்சம் தியானிக்கும் போது வெறும் கதையாவோ சம்பவமாகவோ தியானித்தோம்னா அது ஒன்றும் புரியாது. அதை உட்காந்து கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஆண்டவர் செலக்ட் பண்ணி கொண்டு வராரு. மோசேயை கொண்டு வந்து
அதற்கு பிறகு அதுக்கு கூடாரத்தை போட்டு அதற்குள்ளே ஆசாரியத்துவம் ஆரோனை கொண்டு வந்து வைக்கிறார். ஆரோன்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, இது உனக்கும் உன் தலைமுறைக்கும் நித்திய ஆசாரியத்துவமாக இருக்க கடவுதுன்னு யாத்திராகமத்தில் சொல்கிறார். அப்படி கொண்டு வரப்பட்ட ஆசாரியத்துவம் இப்பொழுது தாவீதின் வசம் போகிறது. அதாவது வேறொரு கோத்திரத்துக்கு மாறி போகிறது. இதைத்தான் எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க, எபிரேயர் 7:11 வாசிங்கள் பார்ப்போம். அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? இப்போ வேறொரு கோத்திரத்தில் உள்ளவர் கைக்கு இது போய் சேர்ந்துருச்சுன்னு அந்த எபிரேயர் சொல்லுது. அதிலே நீங்கள் மேலேயும் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, வேறொரு கோத்திரத்தை சார்ந்ததுக்கு இது போயிடுச்சு, அந்த கோத்திரத்துலேருந்து இன்னொரு கோத்திரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு இருக்குது. ஏன் அப்படி போச்சு? அந்த மாதிரி போனதுக்கு காரணம் என்ன? ஆசாரியத்துவம் என்பது முழுக்க முழுக்க லேவி கோத்திரத்துக்கு உடையதாக இருந்தது. ஆனால் இங்கே ஆசாரியத்துவம் யூதா கோத்திரத்தின் கையிலே போகிறது. ஒரு கோத்திரத்திலேருந்து இன்னொரு கோத்திரத்துக்கு கர்த்தர் மாற்றுறார். கூடாரத்தை ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து தாவீதின் கூடாரம்னு பேர் மாற்றுறார். இது எதுவுமே சாதாரணமாக ஏதோ ஒரு விளையாட்டாக செய்யப்படுகிற காரியம் அல்ல. ஆசாரியத்துவத்தை கிட்டத்தட்ட ஆண்டவர் 1000 வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறார். எங்கே மோசே காலத்திலேருந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வராரு, தாவீது காலம் வரைக்கும் கொண்டு வரார். ஆனால் தாவீது காலத்தில் இது மாற்றப்படுகிறது. ஆசாரியமும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது நியாயப்பிரமாணம். இப்போ நீங்கள் வாசிச்சிங்கன்னா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எபிரேயரில் அது மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு வேறொரு முறைமைக்கு வருது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற லேவி கோத்திரத்தில் வந்த ஆரோனின் முறைமையிலிருந்து மாற்றப்பட்டு வேறொரு முறைமைக்கு மாற்றப்படுகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ வேறொரு முறைமைக்கு வரும்போது எந்த முறைமைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேவி கோத்திரத்திலிருந்து வரும்போது யூதா கோத்திரத்துக்கு வரும்போது மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு வருது அப்படின்னு நம்ம எபிரேயர் 7:11 வாசித்தோம்ல. வாசிங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்போது தாவீது இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அந்த தாவீது என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது, சணல் நூல் வஸ்திரம் தரித்திருந்து அப்படின்னு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? சணல் நூல் வஸ்திரம் யாருக்கு தரிப்பிக்கப்படும்? ஆசாரியனுக்கு தரிப்பிக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், ஆசாரியனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடு, அவன் பலிபீடத்தில் ஏறும்போது நான் நிர்வாணத்தை பார்க்காதபடிக்கு, அந்த வேர்வையினுடைய நாற்றம் வராதபடிக்கு அவனுக்கு சணல் நூல் வஸ்திரத்தை போடுன்னு சொன்னார். அப்போது வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரம், உள்ளே இருக்கிறது ராஜா, வெளியே இருக்கிறது ஆசாரியத்துவம், உள்ளே இருக்கிறது ராஜ்யபாரம். ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் இருக்கிற வேறொரு கூடாரத்தை உண்டாக்குறவன் வந்து விட்டான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வெறும் ஆசாரியத்துவத்தின் கையில் இருந்ததான அந்த ஊழியமானது இப்பொழுது எங்கே வந்துருச்சு? ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவமும், அதாவது நியாயப்பிரமாணத்திலேருந்து மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு இங்கே மாறுது. மோசே போட்ட கூடாரத்திலேருந்து தாவீதின் போட்ட கூடாரத்திற்கு மாறுகிறது. அப்படி மாறுவதற்கு என்ன காரணம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பல நேரத்தில் இந்த கூடாரத்தை கர்த்தர் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். இப்போ நாம் தாவீதின் கூடாரமாக இருக்கிறோம். நம்மளை தான் ஆண்டவர் அங்கே சொல்லி வச்சுருக்கிறாரு. நம்மளை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டு சபையில் வரக்கூடிய தேவாலயமாகிய நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தில் தேவ ஆலயமே கிடையாது, கூடாரம் மட்டும் தான் உண்டு. இந்த கூடாரத்திற்கு தான் ஆலயம் என்று பெயர். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்போ இந்த கூடாரம் தான் என்னவா இருக்கிறது? ஆலயம். அப்போது தாவீது சொல்கிறார் இல்லையா, வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான். அப்போ தாவீது காலத்தில் ஆலயமே இல்லை. அவர் எந்த ஆலயத்தை சொல்கிறாரு? கூடாரம் என்கிறதான ஆலயம். கூடாரம் என்பது என்ன? மொபைல். அதாவது மொபைல்னா மூவபிள், அது நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் தான் நடக்கிறதான சபை. இப்போ நீங்கள் எல்லாருமே, நீங்களும் நானும் மொபைல் சர்ச், நடந்து கொண்டிருக்கிற சபைகள். நம்ம தான் கூடாரம் என்று வேதம் சொல்லுது. இந்த கூடாரத்துக்குள் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த ஆசாரியத்துவம் ஏன் மாற்றப்பட்டது? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம மேலே ஆசாரியத்துவத்தை இப்போ மாற்றிட்டார். இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கைக்கு வந்த இந்த ஆசாரியத்துவத்தை நீங்களும் நானும் இழக்கக்கூடாது. உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகம் கொடுத்துடுச்சு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இழக்கிற இடத்துல இருக்கிறோம். அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். எதுக்காக இழக்கிற இடத்துல இருக்கிறோம்? நாம் தேவனுடைய ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. நம்மளை பற்றி அப்படி தான் வேதம் சொல்லுது.
பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்லும்பொழுது, நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். நம்மளை பற்றி அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இதே காரியத்தை தான் யாத்திராகமம் 19 சொல்லும் பொழுது 6 வாசிங்க. வசனம் தெளிவாக இருக்குது. ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். ஆசாரிய ராஜ்யம், ஆசாரியத்துவம், ராஜ்யம் ரெண்டும் சேர்ந்த ஒரு முறைமை தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் இழந்து போய் இப்பொழுது அது யார் கைக்கு வந்திருக்கிறது? நம்ம கைக்கு வந்திருக்கிறது. தாவீதின் கூடாரத்திற்குள்ளே வந்திருக்கு. நாம தான் தாவீதின் கூடாரம். ஏன் தாவீதின் கூடாரம் நம்மளை சொல்கிறேன்னா, ஆசாரியத்துவம் வேறொரு கோத்திரத்துக்கு, யூதா கோத்திரத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. அந்த யூதா கோத்திரத்தில் தான் தாவீது இருக்கிறார். அதே கோத்திரம் தான் இயேசு இருக்கிறார். தாவீது ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்தான். இயேசு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார். இப்போ நீங்கள் நான் யார்? வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லுது? தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின. அப்போ நாம் இப்போ தாவீதின் கூடாரம் என்பது உங்களையும் என்னையும் பற்றி சொல்லப்பட்டது. உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இந்த ராஜ்யபாரத்தில் நீங்களும் நானும் இருப்போமா? இந்த ஆசாரியத்துவத்தில் நீங்கள் நானும் இருப்போமா? கர்த்தர் கையில் கொடுத்துட்டார். இப்போ இங்கே என்ன பிரச்சனை? உங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு மிக முக்கியமான ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் இணைந்த ஒரு ஊழியம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. இப்போ நம்மளை எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா, மோசையின் கூடாரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஊழியக்காரன் தனி, ஜனங்கள் தனி, ஊழியம் வேறு, ஜனங்கள் வேறு, ராஜ்யபாரம் வேறு அப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க. நீங்களும் இப்போ அப்படி தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 1ஆம் தேதி காலையில் வரீங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க, தசமாங்காணிக்கு கொடுப்பீங்க, கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவீங்க, அதோட போயிடுவீங்க. உங்களுக்கு ஆசாரியத்துவம்னா என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரியத்துவம்னா என்ன? கூடாரத்துக்கு வந்துட்டு பலி செலுத்திட்டு போகிறது. அதற்கு அப்புறம் அவங்களுக்கும் ஆசாரியத்துவத்துக்கு என்ன இருக்காது? எந்த சம்பந்தமும் இருக்காது. அவங்களுக்கு அதுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. பலி செலுத்த வேண்டியது மட்டும்தான் அவங்க வேலை. அதுக்கப்புறம் ஆசாரியத்துவத்தை யார் செய்யணும்? ஆசாரியர்கள் செய்யணும். பிரதான ஆசாரியர் செய்யணும். அது அவங்க வேலை. எங்கள் வேலை அது இல்லை. இப்போ அதே மனநிலையில் தான் சபை உட்கார்ந்திருக்கிறது. சபையினுடைய மனநிலை என்ன? ஊழியம் என்பது ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியது. அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நம்ம வேலை என்ன? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடுக்கு வாசல் வாங்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், பேர பிள்ளைகளை பார்த்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமையான கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடணும். அவனும் ஓய்வு நாள். இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட ஓய்வு நாளை யூதர்கள் மிக சரியாக ஆசாரித்தார்கள். இப்போ நம்ம மோசையின் கூடாரத்துக்குள் தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கூடாரம் முடிஞ்சிடுச்சு. கூடாரம் இல்லை. அந்த கூடாரம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நாம் திருப்பி தாவீதின் கூடாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் எந்த கூடாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம்? மோசையின் கூடாரத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறோம். we are self satisfied spiritually. நமக்கு நாமே ஒரு திருப்தியான நிலைமைக்கு வந்துட்டோம். எந்த திருப்தியான நிலைமைக்கு வந்துட்டோம்? ஊழியம் என்பதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஆசாரியத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா போய் ஃபேமிலிக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையவே கிடையாது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்படி கிடையாது. எவ்ரிபடி, அத்தனை பேரும் ஒரு பார்ட் ஆஃப் ஊழியம் இருக்குது, ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்டு ஒர்க் இருக்குது. ஒரு இடத்தில் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு முழுவதுமாக செய்வதற்கு அழைக்கப்படுவீர்கள். அதுதான் முழு நேர பணி. ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறார், நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ, இவை மஸ்ட் டூ, கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த விழுந்து போன ஆசாரிப்பு கூடாரம், அதாவது இல்லாமல் போன மோசையின் கூடாரத்துக்குள் உட்காந்துக்கிட்டு அந்த ஆசாரியத்துவத்தை நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டு அதில் இருக்கக்கூடியதான காரியங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய, அது கூடாரம் போய் தாவீதின் கூடாரம்னு ஒன்று வேற ஒன்று வந்துருச்சு. இப்போ பாருங்க, இந்த கூடாரம் முடிஞ்சு போச்சுன்றதுக்கு அர்த்தம் என்ன? வசனம் சொல்லுது. வாசிங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். இத்தோட ஆசாரித்துவம் முடிஞ்சிருச்சு. அதாவது ஆரோனுக்கு நித்தியமாய் இருக்கும் என்று சொன்ன ஆசாரித்துவம் என்னவாயிடுச்சு? ஏலியோடு கூட முடிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க பசங்களும் செத்து போயிட்டாங்க. அங்கே இருக்குது பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். அடுத்த தலைமுறை ஆசாரியத்துவமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இனிமேட்டு ஆசாரியத்துவம் வருவதுக்கு என்ன இல்லை? வாய்ப்பே கிடையாது.
அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குன்னு ஒன்று வச்சதுனால பினகாசின் மனைவி குழந்தையை பெற்றுவிட்டு மரித்து போனாள். அப்போது ஒரு ஆசாரியனை உருவாக்கிட்டு தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறா, அவங்களுக்கு பின்னாடி வரும். இப்போ ஆசாரியர்கள் இல்லை, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது எதோடைய அர்த்தம் என்ன, ஒரு பீரியடில் இருந்த நியாயப்பிரமாணம் முடிஞ்சு இப்போ தாவீதின் கூடாரம் இருக்குது பூமியில். இப்போ நாம் இருக்கிறோம். இது முடிஞ்ச பிறகு பின்னாடி யார் வருவா, இஸ்ரவேலுக்கு ஆசாரியத்துவம் வரும். பின்னாடி அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு ஆசாரியன் வருவான், அவன் ரெடியாக இருக்கிறான், பின்னாடி இருக்கிறான், வருவாங்க. உபத்திரவ காலத்தில் 7 வருஷம் நியாயப்பிரமாண ஆசாரியத்துவம் வரும், அவர்கள் ஆளுகை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிறது என்ன, ஆசாரியத்துவம் நியாயப்பிரமாணம் முடிவடைந்து விட்டது. இப்போது அடுத்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற ஆசாரியத்துவம் புறப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் நானும் அதில் தான் இருக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் எதில் இருக்கிறோம், முடிந்து போன நியாயப்பிரமாணத்துக்குள் இருக்கிறோமா, ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள் காணப்படுகிறோமா, அதுதான் கேள்வி. இன்றைக்கி நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதான கூடாரம் மரித்து போன நியாயப்பிரமாணத்துக்குள் உட்காந்துருக்கிறோம். நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கிற முறைமைகள், சில காரியங்கள் அத்தனையும் நியாயப்பிரமாணத்துக்குரியது, மெல்கிசேதேக்கின் முறைமைக்குரியது அல்ல. 6 நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ஓய்வெடுக்கலாம் என்பது என்ன முறைமை, நியாயப்பிரமாணத்தின் முறைமை. இதே மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும், ஒவ்வொன்றத்துலையும் இருக்கும். என்ன கொஞ்சம் மாடர்னைஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் மரித்து போன ஆசாரியத்துவத்திலும் விழுந்து போன கூடாரத்துக்குள்ளும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள ஆசாரியத்துவத்திலும் எழும்பி நிற்கிற தாவீதின் கூடாரத்துக்குள் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்பது தான் என்ன அர்த்தம், மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கி அது இருக்குதா? இப்போ யோசித்து பாருங்கள், கூடாரம் விழுந்துருச்சு. இப்போது ஆசாரியன் செத்து போயிட்டான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 21, 22 வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். இப்போ மகிமை எங்கே போச்சு, இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு, நியாயப்பிரமாணத்தை விட்டு போயிடுச்சு, நியாயப்பிரமாண ஆசாரியத்துவத்தை விட்டு போயிடுச்சு. இப்போ முழுவதும் அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே வெறும் அவங்ககிட்ட பிரமாணம் இருக்குது, அவ்வளோதான், மகிமை கிடையாது. அந்த கூடாரத்திற்குள் மகிமை இல்லை. இன்றைக்கி நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பார்க்கக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கண்ணால் பார்க்குறத சொல்கிறேன். இன்றைக்கி நமக்கு இந்த இஸ்ரவேலுடைய அந்த முறைமைகள், ஆசாரியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆட்களே போய் அதில் போய் திருப்பி ஜாயின் பண்ணுறாங்க, அதே நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போகிறாங்க. கேட்டால் அதுதான் உண்மைன்றாங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, ஏலி மரித்து போனான், கூடாரம் விழுந்து போயிற்று, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இப்பொழுது கூடாரம், வேறொரு கூடாரம் இருக்கு. இது ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்த தாவீது உருவாக்கின கூடாரம், இயேசு கிறிஸ்துவினுடைய கூடாரம் இது. அந்த கூடாரம் தான் நீங்களும் நானும். இப்போ இந்த கூடாரத்தை பற்றி எவ்வளோ அழகாக வாசிக்கும் போது வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 வாசிங்க பார்ப்போம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். யார் அவர்? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுது. இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் கிருபையினாலே சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார். ஆனால் அவர் எந்த கூடாரத்தில் இருப்பார்? ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க மாட்டார், தாவீதின் கூடாரத்தில் இருப்பார். நீங்களும் நானும் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அப்போ தாவீதின் கூடாரம் என்பது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய கூடாரம் என்பது 100% நிறைவேறிவிட்டது. அதுதான் நீங்களும் நானும். இப்போ இந்த கூடாரத்தினுடைய டிஃப்ரென்சியேஷனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஏன் அந்த கூடாரம் விழுந்ததுன்னு பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இப்போ நாம் எந்த கூடாரமாக இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியுதா? இன்னும் நான் நியாயப்பிரமாண முறைமையின்படியே இருக்கிறேன்னா? ஒரு கூட்டம் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு நேரடியாக திரும்பி போச்சு. அதனால தான் சொல்கிறாரு பவுல் சொல்லும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவது என்னென்பார் கலாத்தியர்கள் எழுதும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவது இத்தனை சீக்கிரம் நீங்கள் வழி விலகி போனீர்களே, திரும்பி திரும்பி பழசுக்கே போயிடுறீங்களே. அந்த கூடாரத்தில் இருக்கிற அது மாம்ச பிரகாரமான பலி, அது மாம்சத்தின் அழுக்கை தான் நீக்கும், அது உங்களுடைய ஆத்ம அழுக்கை நீக்குவதாக இராமல் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். நம்ம ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ளே வந்துட்டோம். செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு ரிச்சுவல்ஸ், அதாவது எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியதான முறைமைகள். அப்படியே வர்றது, கொஞ்சம் நேரம் ஆராதிக்கிறது, 3 பாட்டு பாடுறது, கொஞ்சம் நேரம் துதிக்கிறது, அப்படி உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் செய்தி கேட்கறது, அதுக்கப்புறம்
கம்யூனியன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுது. அவ்வளோதான், ஓவர், ஃபினிஷ், இவ்வளோதான். அப்போ இதுதான் தாவீதின் கூடாரமா? இவ்வளோ தான் மெல்கிசேதேக்கின் முறைமையா? இதுக்காகத்தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டி இருந்துச்சா? யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம அவங்க செஞ்சதை விட ஈஸியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யார்? யூதர்கள் செஞ்சதை விட ஈஸியாக செய்யணும். அவனாவது ஒரு வருஷத்துக்கு 7 பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தான். நமக்கு 2ஓ 3ஓ தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவனாவது அந்த பண்டிகைக்காக ஆடு எல்லாம் பலியெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துலேயும் தசமாக கொண்டு வருவான். நம்ம வெறும் பணத்தில் தசமாகத்தை கொண்டு வந்து போட்டு போகிற ஆட்களாக இருக்கிறோம். இந்த முறைமையிலே வைத்து கொண்டு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம். அதைத்தான் சொல்ல வரேன். விழுந்து போன கூடாரத்துக்குள் உட்காந்துக்கிட்டு ஜீவனுள்ள கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. மகிமை போய்விட்டது. இதில் மகிமை பொருந்தினவர் வீற்று இருக்கிறார். இது உள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போ நான் இதை செக் பண்ணி பார்த்துக்கணும். எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாரா? இந்த கூடாரத்துக்குள்ளே தேவன் இருக்கிறாரா? நான் அல்லது ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியதான ஒரு ரொட்டீன் கிறிஸ்டியன், முந்தி சொல்லுவாங்க சண்டே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ சண்டே கிறிஸ்டியன் கூட இல்லை, ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ். அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம். அதாவது இப்போ திருப்பியும் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நாங்கள் ஆவிக்குரியவர்கள் எவ்வளோ அவங்களோட வரோம், காலங்கத்தால் 6 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டோம், எங்களை போய் இப்படிலாம் சொல்கிறீங்களே, நாங்கள் அவரோட. நீங்கள் எதோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவன் 35 எடுத்திருக்கான், நான் 40 எடுத்திருக்கிறேன். நீங்கள் 35 எடுத்தவனை பற்றியோட கம்பேர் பண்ணி என்னை 40 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் பாஸ் ஆகிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 40 எடுக்க அழைக்கப்பட்டவன் அல்ல, 30, 60 அல்ல, 100க்கு அழைக்கப்பட்டவர்கள். நான் தேவனோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி அழைக்கப்பட்டவன். நான் பிரதான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் வெளியே நிற்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் வெறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறவன் அல்ல. பலிபீடத்துக்கிட்ட போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறவன் அல்ல. நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட போயிட்டு கிருபாசனத்துக்கிட்ட கிட்டி நெருங்கி சேர்ந்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி அழைக்கப்பட்டவன். அப்போ என்னுடைய ஆவிக்குரியதான என்கிட்ட பரலோகம் எதிர்பார்க்கக்கூடியது இன்னும் அதிகம். என்கிட்ட பரலோகம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்கள் உங்களை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடாதீங்கன்னு சொல்கிறேன். இது போதும், இது அவள் தான். அதனால தான் இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து அவங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்வார், சரி இதை வச்சு ரொம்ப நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, சந்தோஷப்பட்டுறாதீங்க. ஒன்றும் இதோட பெரிய விஷயம்லாம் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், எந்த இடத்துலையும் பாருங்கள், ஆண்டவர் திருப்பி தான் சொல்வார், இன்னும் பெரிதானவைகளை காண்பாய், இன்னும் பெரிதானவைகளை காண்பாய், இன்னும் நீங்கள் செய்ய. ஒருத்தன் ஒரு நாள் சொல்லிட்டான் சீஷன் பார்த்து, ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, இதை செய்ய முடியாதுங்க, இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிலை நிற்பார்கள்? இயேசு சொன்னார், நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி வேற, நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. தேவனுடைய சபையில் கர்த்தரை எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற. எதுக்கு உங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சாரு? நான் தாவீதின் கூடாரமாக இருப்பேனானால் என் கூடாரம் எழும்பி நிற்கும், என்னுடைய ஆசாரியன் ஜீவனோடு கூட இருப்பான். செத்துப்போன ஏலி அல்ல, ஜீவனோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அதனை விட்டு மகிமை போய்விட்டது, ஆனால் எனக்குள் மகிமை தங்கி இருக்கிறது. இந்த மகிமை போகாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா? உடனே நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், உடனே ஒரு விஷயத்த சொன்ன உடனே, அப்பா எங்கள் வீட்டில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், யாருமே நடத்தலை, நாங்கள் நடத்துகிறோம். அப்பா நான் வந்துட்டு போயிட்டு இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தேன், வேறு யாருமே செய்யலை, நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் செஞ்சதில் நமக்கு என்ன இருக்குது? திருப்தி இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களை யாரோட கம்பேர் பண்ணணும் தெரியுமா? இந்த 10 ட்ராக்ஸ் கொடுக்காதவனோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு 10-13 நாள் கடலில் ஒருத்தன் படுத்திருந்தானே, அவங்க கூட தான் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணணும். பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ ஒருத்தன் சொன்னானே, அவங்க கூட தான் அவங்கள கம்பேர் பண்ணணும். அவன் அளவுக்கு என்னால் வர முடியுமான்னு பார்க்கணும். வந்துட்டேன்னு ஒரு திருப்தி வந்தால் திருப்தியும் வரக்கூடாது. அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, அவர் அளவுக்கு வர முடியுமான்னு பார்க்கணும். எனக்கு நான் பண்ணுற ஊழியத்தில் எனக்கு என்ன வரக்கூடாது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. என் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது. நான் லீவு போட்டு போய் ஒரு நாள் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணிட்டு வந்தேன், அந்த திருப்தி வந்துருச்சு, நீங்கள் நியாயப்பிரமாண கூடாரத்துக்குள் பிரவேசித்து விட்டீர்கள். ஏன்னா ஏலிக்கு அவன் ஊழியத்தில் என்ன வந்துருச்சு? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிறோம். ஏலி பாருங்களேன், அவர் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆனார்னு இருக்கும் பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9வது வசனம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி
கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். என்ன கொடுமை பார்த்தீங்களா? இதில் என்னங்க கொடுமை இருக்குதுன்னு கேட்குறீங்களா? ஆசாரியப்பு கூடாரத்தில் ஆசனமே கிடையாது, சேரே கிடையாது. எப்படி உட்காந்துட்டாரு? நல்லா ஜாலியாக உட்காந்துட்டார். வேலை முடிஞ்சு. ஆசாரியப்பு கூடாரத்தில் கர்த்தர் மேஜை செய்ய சொன்னார், ஆனால் சேர் செய்ய சொல்ல. அவருடைய அர்த்தம் என்ன? மேஜையில் இருக்கிற அப்பத்தை புசிக்க வேண்டியது உன்னுடைய வேலை, ஆனால் உட்கார்ந்து இளைப்பாற வேண்டியது உன் வேலை அல்ல. நீ நாள்தோறும் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரத்தில். வசனம் சொல்லுது, அவன் நாள்தோறும் நின்று கொண்டிருப்பான். அந்த வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்? நிற்கணும். நிற்க வேண்டியவன் என்ன பண்ணான்? உட்கார்ந்தவன் என்ன ஆயிட்டான்? இப்போ செத்துட்டான். இதுதான் நியாயப்பிரமாண ஆசாரியத்துவம். நிற்க வேண்டியவன் உட்கார்ந்தவன் செத்துட்டான். ஆனால் இவரோ நமக்காக ஒரே தடவை உள்ளே பிரவேசித்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அந்த வசனம், அதுக்கு அர்த்த வசனம் அப்படிதான் இருக்கு. வாசிங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியைச் செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. நிற்க வேண்டியவன் உட்கார்ந்திருந்தவர் நமக்காக வந்து நின்னாரு. நின்னவர் இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் மல்லாக்க விழுந்து சாக போகிறது இல்லை. தாவீதின் கூடாரம் கட்டப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் நானும் எந்த கூடாரத்தில் இருக்கிறோம்? தாவீதின் கூடாரத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆசாரியப்பு கூடாரத்தினுடைய காரியத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மோசேயின் கூடாரத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிற்க வேண்டிய இடத்துல உட்கார வேண்டிய இடத்துல சாகிறோம். அவரோ பிலாத்துக்கு முன்பாக நின்றார், தேவனுக்கு முன்பாக நின்றார், ஆசாரியனுக்கு முன்பாக நின்றார். ஆனால் பிதாவோடு கூட அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. நிற்க வேண்டியவன் உட்கார்ந்தான், செத்தான். ஆனால் உட்கார்ந்து இருந்தவர் நமக்காக போய் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். இப்பொழுது அவர் மரிக்க போகிறதில்லை. நாம் அந்த கூடாரத்துக்குள் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம இங்கே தான் உட்கார பார்க்குறோம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி. முடிச்சிட்டோம். ஒரு 4 நாள் ஊழியம் தொடர்ச்சியாக பண்ண உடனே ஒரு ரிலாக்ஸ். ஒரு 3 மணி நேரம் ஊழியம் பண்ண உடனே ஒரு ரிலாக்ஸ். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். நீ பண்ணுறது நல்லது, நான் குறை சொல்லலை. ஆனால் இதில் என்ன ஆகிடாத? திருப்தி ஆகிடாத. ஏன்னா இதிலும் மேலான காரியத்தை உன்னால் செய்ய முடியும். உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன். அதற்கு தான் உன்னை அழைத்தும் இருக்கிறேன். சில நேரங்களில் ஊழியங்களில் ஓடும்போது, தொடர்ச்சியாக ஓடும்போது 2-4-5 பேர் சொல்லுவாங்க, அப்படி பார்க்குறவங்க, என்ன பிரதர் இப்படி ஓடுறீங்க? ஐயோ, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? அவங்க அப்படி சொன்ன உடனே மனசு சொல்லும், எடுத்துறாத. இது ரெஸ்ட் எடுக்கிற இடமே. சரீரத்துக்கு ரெஸ்ட் தேவை. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கணும், சாப்பிடணும், அது ஓகே. ஆனால் ஊழியம் ரொம்ப ஓடிட்டோம், 20 வருஷம் ஓடிட்டோம், இனிமேட்டு கொஞ்சம் செட்டில் ஆகலான்னு ஆசனத்தில் உட்காரலான்னு தோணுச்சு. கதை முடிஞ்சு. டெய்லி எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்கணும். அது தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதான அந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கணும். ரெஸ்ட் எடுக்க வேண்டியது எடுக்கணும், சாப்பிட வேண்டியது சாப்பிடணும், அதெல்லாம் செய்யணும். உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் உபவாசம் இருக்கணும், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும். ஆனால் நான் சொல்கிறது என்ன தெரியுமா? அவன் மொத்தமாகவே ஊழியத்தில் என்ன செஞ்சிருவான்? ரெஸ்ட் எடுக்கணும். அப்பா என்ன ஓட்டம்! அதுக்கு 4 பேரை கொஞ்சம் பேரை ஆளை அனுப்பி விடுவான் பிசாசு. அவங்க வந்து சொல்லுவாங்க, பிரதர் உங்களை மாதிரி ஓடவே முடியாது. அவங்க சொல்லிட்டு போன உடனே நான் பவுலை நினச்சிப்பேன் மனசில், அவனை மாதிரி ஓடவே முடியாது. சும்மா, அதாவது சில நேரத்தில் நமக்குள்ளே அப்படி ஒரு பெருமையை உருவாக்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். முடிஞ்ச வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஓடணும். கர்த்தருக்கு சித்தமானால் கடைசி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பரலோகத்துக்கு போயிடணும். ஓகே போதும், பரலோகம் சொல்லும், பேசி முடிச்சாச்சு, கிளம்பு. தானியேல் சொல்வார், 1335 நாளை குறித்தும் 230 நாளை குறித்தும் நான் நிறைய ஆவலாக இருந்தேன். தூதன் சொல்லுவான், தானியேலே நீ போய் இளைப்பாரி கொண்டுரு. ஏன்? போதும்பா, உனக்கு கொடுத்த ரெவலேஷன்ஸ் போதும், போய் ரெஸ்ட் எடுப்பா. பரலோகம் சொல்லணும் அந்த வார்த்தையை நம்மளை பார்த்து. பரலோகம் சொல்லணும், நீ போய் என்ன செய்ய? ரெஸ்ட் எடு. இன்னும் நீ மினிஸ்ட்ரி பண்ணங்கிறிய, போதும்பா. நீ பாருங்க, பரலோகம் சொல்லுது, நீ போய் நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டு போய் ரெஸ்ட் எடுன்னு பரலோகம் சொல்லுது. இன்னைக்கு பரலோகம் பல நேரத்தில் தட்டி எழுப்புது. படுத்து கிடக்கான், டே ஏந்திரா,
நீ சூரியச்செடிக்கையில் கிடக்காத, ஏந்துடுறா, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம், ரொம்ப வேலை இருக்குடா, சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிறான். திருப்பி சாப்பாடு கொடுத்து எழுந்துடுறா, போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, ராங் ரூட்டில் போயிடுறான். போடா கொஞ்சம் ஏந்துடுறா, போய் கப்பலோட அடித்தளத்தில் படுத்துக்கிறான். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஓய்வெடுக்கிற காலம் அல்ல, கர்த்தருக்கென்று ஓட வேண்டிய காலம். போதுமான ஓய்வு எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஓய்வை குறைக்க முடியுமோ குறைங்க. ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குனா போதும். 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம். 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, 40 45 ஆகி போச்சுன்னா ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தூங்கலாம். அப்புறம் நீங்கள் 60 ஆகின பிறகு ஒரு 7-8 மணி நேரம் கம்பல்சரி தூங்குவீங்க. 70 தாண்டும் போது தூங்கினே தான் இருக்க போகிறீங்க, வேறு வழியே இல்லை. இது ஓட வேண்டிய காலம். யூ மஸ்ட். இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரம், ஆசாரித்துவம் மாறிவிட்டது. தாவீதின் கூடாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் தூங்குகிறவர் அல்ல, தாவீதின் கூடாரத்தில் இருக்கிறவர் மல்லாக்க விழுகிறவர் அல்ல. இது முடிவடைகிற ஆசாரியத்துவம் அல்ல. உங்களை எண்ணம் கர்த்தர் ஒரு கனமான ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார். ஓடுற ஓட்டம் இயேசு வர்ற வரைக்கும் ஓடணும். அந்த ஓட்டத்தில், அந்த வேகத்தில் மேகத்தில் ஏறி மேலே போயிடணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது தூது அப்படி தோலை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். வா போகலாம். ஐயோ இன்னும் கொஞ்சம் ஓடணும், பரவாயில்ல, வா போதும், முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. அதான் தானியேலுக்கு சொன்னது. அப்படி தான் சொல்லணும். பவுல் சொல்கிறாரு, எனக்கு என்னவோ பரலோகத்துக்கு போக ஆசையாக தான் இருக்குது, ஆனால் உங்களோட இருக்கிறது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், அதனால் இருக்கிறேன். நான் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிரோஜனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். கூடாரத்துக்குள் உட்கார்ந்திருக்கிற ஏலியாகவோ, தூங்குகிற ஏலியாகவோ, மல்லாக்க விடுகிற ஏலியாகவோ இருக்கக்கூடாது. இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற ஊழியக்காரனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஏன் ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது? எரேமியாவின் புஸ்தகம் 31-32 வாசிங்க. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டாங்களாம்? அவமாக்கி போட்டாங்களாம். வாசிங்க, மத்தேயு 15:6 வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஆண்டவர் எப்போ இது எங்கே சொன்னார்? எரேமியா நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் பேசுகிறார். அப்போ பாரம்பரியத்தை அவமாக்குனாங்க, உடன்படிக்கையை அவமாக்குனாங்கன்னு சொன்ன தேவன் திருப்பி வந்து பார்க்குறாரு. ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேலே வந்து பார்க்குறார், கிட்ட வந்து பார்க்குறார். வந்து பார்த்தா மத்தேயு 15:6 சொல்லுது, வாசிங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இயேசு வந்து பார்க்குற வரைக்கும் எப்படி தான் இருக்குது? கற்பனை அவமாக தான் இருக்குது. எரேமியா காலத்திலிருந்து இயேசு வர்ற வரைக்கும் அவங்க கூடாரம் எப்படி இருக்குது? ஆசாரிப்பு கூடாரம் அவமானதாக காணப்படுகிறது. என்ன அவமாக்குனா? எதில் அவமாக்குனா? கூடாரத்தில் என்ன அவமாக்குனா? அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட, இப்போ இயேசு வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த மோசேயின் கூடாரம் நியாயப்பிரமாணத்தை தள்ளிட்டு மெல்கிசேதேக்கின் முறைமைங்கிற அவருடைய கூடாரம், தாவீதின் கூடாரத்தை ஸ்தாபிச்சிட்டார். இப்போ நம்ம அந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன் அந்த கூடாரம் போச்சு? அவமாக்கிட்டாங்க. எப்படி அவமாக்குனாங்க? வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதாவது பலிபீடத்தில் கர்த்தர் சில பலிகளை செலுத்த சொல்லி சில முறைமைகளை சொல்லி இருக்கிறார் அவர்களுக்கு. ஆனால் அதை என்ன பண்ணாங்களாம்? அவமாக்கி போட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. இதோட கூட ஆசாரியத்துவம் முடியுது. முடிகிறப்போ அவங்க என்ன அவமாக்குனாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கர்த்தர் அங்கே வச்சிருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எந்த முறைப்படி அந்த மாம்சத்தை புசிக்கணுமோ அவங்க என்ன செய்யலையா? அந்த முறைப்படி புசிக்காமல் அவன் வசதிக்கேற்ற மாதிரி புசிச்சுக்கிட்டானாமா. அவனுக்கு எது டேஸ்ட்டாக இருக்கோ, எப்படி வசதியாக இருக்குமோ அப்படி. ஆனால் அதனால் அந்த ஆசாரியத்துவம் அவமாக்கப்பட்டு விட்டது, தள்ளப்பட்டு விட்டது. இப்போ உங்கள் கையிலையும் என் கையிலையும் தாவீது கூடாரத்தை போட்டார் தானே. தாவீது இப்போ ஒன்று கொடுக்குறாரு பாருங்க, வாசிங்க. 2 சாமுவேல் 6:19 வாசிங்க பாப்போம். இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். இப்போ இவன் அப்பமும் திராட்சரசமும் கொடுக்குறான். அப்பமும் திராட்சரசமும் யார் கொடுக்கறது? தாவீது இங்கே கொடுக்குறான். யார் கொடுக்க வேண்டியது?
இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டியது. தாவீதின் கூடாரத்தில் இப்பொழுது எது வந்துருச்சு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உடன்படிக்கை வந்துருச்சு. இப்போ அப்பமும் ரசமும் கூட என்ன கொடுத்தான்? இறைச்சி கொடுத்தான். இறைச்சி என்பது இயேசு என்ன சொல்றாரு? அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது. அவர் அந்தபடியே அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்துட்டு சொல்றாரு, இது என்னுடைய மாம்சம். இப்போ தாவீதின் கூடாரத்துக்குள்ள வந்துருச்சு, மெல்கிசேதேக்கின் முறைமை வந்துருச்சு. அந்த கூடாரத்துக்கும் எந்த கூடாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினான். இங்கே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தமான போஜனபானத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலைல நீங்கள் அதை எடுக்க தானே வந்திருக்கிறீங்க. இப்போ அவன் எப்படி பண்ணான்? அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கம்யூனியன் எடுத்துக்கிட்டான். அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி மாம்சத்தை பூசிக்கிட்டான். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், அது ஃபுல்லாக தகனிக்கப்பட வேண்டும், கொழுப்பு ஃபுல்லாக கர்த்தருக்குரியது. இவன் பார்த்தான், அதுவும் எனக்கு தான், அதுவும் எனக்கு தான். அப்படியே பச்சை கறியை கொடுத்துரு, வேகலாம் வச்ச நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். இல்லைங்க, அது பலிபீடத்தில் வச்சு முற்றிலும் சுட்டெரிக்கப்பட வேண்டும், கறிக்கட்டையாக மாறணும். அதை வேண்டாம் திங்கிறது இல்லைங்க. அதாங்க ஆசாரிய முறைமை. முழு மாம்சம் சுட்டெரிக்கப்பட்ட பிறகு இதை நீங்கள் சாப்பிடணும். அப்படிலாம் சாப்பிட முடியாது. மாம்சமும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும். இப்போ அதே தான் தாவீதின் கூடாரத்துக்குள்ள இருக்குது. இப்போ இதை எப்போ சாப்பிடணும்? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தெரியுமா? அவர் தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கி தன் இரத்தத்தினாலே அதற்குள் பிரவேசிப்பதற்கு தைரியத்தை உண்டாக்கி கொடுத்தார். அப்படி தானே இருக்குது எபிரேயர்கள் நிருபத்தில், அப்படி தானே சொல்லுது. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ என் கையிலையும் அப்பமும் ரசமும் இருக்குது. அவங்ககிட்ட பலிபீடத்தில் ஒரு மாம்சம் இருந்துச்சு, அதை புசிக்க வேண்டிய முறையில் அவன் புசிக்கவில்லை. அபாத்திரமாய் போஜனம் பண்ணினான். அவன் இஷ்டத்துக்கு, அவன் வசதிக்கு, அவன் டேஸ்ட்டுக்கு. மாம்சம் சாகாமலேயே அதை அவன் சாப்பிடணும்னு நினச்சான், சுட்டெரிக்கப்படாமலேயே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கம்யூனியன் எடுக்க போகிற, உனக்குள் இருக்கிற மாம்சம் செத்து விட்டதா? இயேசு செத்த பிறகுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். இப்போ கம்யூனியன் எடுத்து என் கையில் கொடுத்துட்டாச்சு. இப்போ என் கையில் இருக்குது, நானும் பலிபீடத்துக்கிட்ட தான் சாப்பிட போகிறேன், அவனும் பலிபீடத்தை தான் சாப்பிட்டான். மோசையின் கூடாரத்துக்குள்ள இருந்தவன் ஏன் விழுந்தான், ஏன் செத்தான்? அவனுடைய முதலாவது கான்செப்ட் என்ன? அவன் இஷ்டப்படி போஜனமானம் பண்ணினான், கர்த்தர் சொன்னபடி செய்யவில்லை. இன்னைக்கு தாவீதின் கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம். இங்கேயும் போஜனபானம் கொடுக்கப்படுகிறது, திராட்சரசமும் அப்பமும் கொடுக்கப்படுகிறது. இதை தேவன் சொன்ன முறைமையின்படி சாப்பிட்றீங்களா? கம்யூனியன் கர்த்தர் சொன்னபடி எடுக்கிறீங்களா? நான் இப்போ இந்த கூடாரத்துக்குள்ளே வந்துட்டேன், இந்த கூடாரத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்துட்டாரு, அந்த கூடாரத்தை தள்ளிட்டாரு. அதற்கு ஒரு காரணம் என்ன? அவன் சொன்ன முறைப்படி போஜனபானம் பண்ணவில்லை. இப்போ எங்கிட்ட என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறாரு, அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாமல் எப்படி பண்ணணுமா? அவர் சொல்லுகிறபடி போஜனபானம் பண்ணணுமா? இன்றைக்கி என்னால் பண்ண முடியுமா? நான் அவருக்கு முன்பாக கரங்களை நீட்ட முடியுமா? இல்லை அவன் எப்படி புதிச்சானோ அதே மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி சில பலகீனங்களையும் வச்சுக்கிட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி சில பொருளாசைகளை வச்சுக்கிட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உலகத்தையும் வச்சுக்கிட்டு, அதே நேரத்தில் கம்யூனியன் சைடில் இதுலேயும் கொஞ்சம் பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டு, இந்த அளவுக்கு நான் ஓகே தான், பரவாயில்ல, இதுக்கு நான் ஓகே தான், இந்த இதோட கம்பேர் பண்ணால் எனக்கு ஓகே தான். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, ஒரு நாள் உன்னுடைய கூடாரம் தள்ளப்படும், ஒரு நாள் உன் கூடாரம் இல்லாமல் போகும். நான் இந்த கூடாரத்தை மீண்டும் கட்ட விரும்புகிறேன். அந்த கூடாரத்தை கட்ட விரும்பினா இனி உன் கையில் வாங்கக்கூடிய போஜன பானம் தள்ளப்பட்டதான ஆசாரியத்துவத்துக்குள்ள அல்ல, ஜீவனுள்ள ஆசாரியத்துவத்து கையில் உள்ள போஜன பானமாக இருக்க வேண்டும். இதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நம்மக்கிட்ட இருக்கிற பலகீனம் என்ன தெரியுமா? ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம வேணால் கொஞ்சம் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? அவன் தான் பண்ணுறது தப்புன்னே அவனுக்கு தெரியல. என்ன தெரியல? அவன் பண்ணுறது தப்புன்னே தெரியல. அவன் அந்த தப்புலேருந்து மனசாட்சியில் சூடு உண்டோன்னா மாறிட்டான். இங்கே நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு என்னென்னா, தப்புன்னு தெரியுது, ஆனாலும் செய்யாமலும் இருக்க முடியல, பலகீனமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் தப்புன்னு தெரியுது, ரெண்டுத்துக்கு நடுவில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு கிருபை இன்னும் உங்களை என்னையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூடாரத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணு, இன்னும் கொஞ்சம் ஏடு. ரெண்டாவது, அந்த கூடாரத்துக்குள் இருந்ததான இன்னொரு காரியம் வாசிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை வாசிக்கும் போது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவ்வித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன்,
இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். இப்போ பிரமாணத்தை யாருக்கு போதிக்கிறது? விசுவாசி யாருக்கு போதிக்கிறான்? ஊழியக்காரனுக்கு போதிக்கிறான், ஆசாரியனுக்கு போதிக்கிறான். இன்னைக்கு அடுத்து ஆண்டவர் பார்க்குறாரு, ஆசாரியத்துவத்தில் ஏன் உன் ஆசாரியத்துவம் தள்ளப்படுது? பல நேரங்களிலே விசுவாசிகள் கேட்குற கேள்விக்கு ஊழியக்காரர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. பல நேரத்தில் ராஜாக்களும் ஆசாரியனுமாய் நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, நம்மை பார்த்து புறஜாதியார் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்கள் நானும் ஊழியக்காரன், நீங்கள் உடனே ஊழியக்காரங்கன்னா மேலே நிற்கிறவர் இவர் நம்மளாம் விசுவாசி இல்லை. நான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது திருப்பியும் சொல்கிறேன், நம்ம அத்தனை பேருமே யார் தான்? ஊழியக்காரங்க தான். என்ன, அதில் கொஞ்சம் பேர் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அதுக்குன்னு முழு நேரமாக. நீங்கள் இன்னும் வேறு பிரிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உங்களையும் ஒரு ஊழியத்துக்கு கண்டிப்பாக வேறு விரிப்பார். எல்லாருக்கு மேலேயும் அது இருக்குது, அந்த அபிஷேகம் இருக்குது. எல்லாருக்கும் கர்த்தர் ஊழியம் கொடுத்துருக்கிறார். எவ்ரிபடி மஸ்ட். ஆனால் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிற புறஜாதியார். பவுல் சொல்லுவார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. அப்படிதானே சொல்றாரு? புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத 5:1 கொரிந்தியர் 5:1, இது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத, புறஜாதியாருக்குள்ள காணப்படாத அருவருப்புகள் கூட யாருக்குள்ள இருக்கு? சபைகளுக்குள்ள இருக்கு. புறஜாதியார் வெட்கப்படுற அளவுக்கு நமக்குள்ள காணப்படுகிறது. புறஜாதியாரை விட அதிகமான குடும்பங்கள் இங்கே பிரிகிறதே. புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள். பரலோகத்திலிருந்து ஒருத்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பரலோகத்தை உங்களுக்கு எனக்கு கன்ஃபார்ம் பண்றவர். சுயநீதியை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துருங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்திடுங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் சொல்கிறான் ஆசாரியனை பார்த்து, இல்லைங்க இப்படி நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லைங்க, இப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, எந்த இடத்துல பல இடங்களில் நான் பிலீவர்ஸ்க்கு இருக்கிற பொறுமை பிலீவர்ஸ்க்கு இல்லை. பல இடங்களில் நான் பிலீவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய உண்மை யாருக்கிட்ட இல்லை? பிலீவர்ஸ்ட இல்லை. பல இடங்களிலே நான் பிலீவர்ஸ்ட இருக்கிற தாழ்மை யாருக்கிட்ட இல்லை? புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத காரியங்கள், அஞ்ஞானிகளுக்குள்ளும் இல்லாதவைகள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஒவ்வொன்றத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீ பலிபீடத்துக்கிட்ட இருந்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்க போகிறவன், இதை வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி, இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உன்னுடைய நீதி புறஜாதியாரை விட உன்னுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது? அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? கூடாரத்தை தள்ளி போட்டாராம் பாருங்க. அதோட கூடாரம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த கூடாரம், தாவீதின் கூடாரம், இதை கட்டி எழுப்பின தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க, முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எதனால் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. இதுதான் தாவீதின் கூடாரத்தில் நிற்கக்கூடிய ஊழியக்காரனுக்கான சாட்சி. இதுதான் சாட்சி. அவன் என்ன செய்வான்? பிரமாணத்தை அவமாக்கி போட்டுட்டு அவனுக்கு இஷ்டமானபடி அதை புசிப்பான். ஆனால் இங்கே என்ன தெரியுமா? இவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இன்றைக்கி தாவீதின் கூடாரம் வந்துடுச்சு. நீங்கள் நானும் தான் தாவீதின் கூடாரம். திருப்பி சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தாவீதின் கூடாரம் நீங்களும் நானும் தான். அந்த கூடாரம் தள்ளப்பட்டதுக்கு காரணம் அது அவமாக்கப்பட்டது. பிரமாணம் அங்கே என்ன அவமாக்கப்பட்டது? ராங் கம்யூனியன். கம்யூனியன் இருக்குது, புசிக்கிறான், ஆனால் அவமாய் புசிக்கிறான். அதனால தான் இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, போஜனபானம் பண்ணுகிறவன் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணாமல். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உட்காந்து இங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம், அவனுக்கு நான் பரவாயில்ல, இவனுக்கு நான் பரவாயில்ல, அந்த சர்ச்சுக்கு நான் பரவாயில்ல. எந்த டினாமினேஷனையும் கம்பேர் பண்ணாதீங்க, எந்த விசுவாசியோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய ஆள் இருந்தால் அப்படி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு பைபிளில் 2 பேர்த்தோட கம்பேர் பண்ணலாம். ஒன்று பவுலோட பண்ணலாம், ஏன்னா பவுலே அதை சொல்கிறார், என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மேபி பவுலோட கம்பேர் பண்ணலாம், இல்லையா இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணலாம். ஏன்னா குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஏலியின் கூடாரத்தில் அது அவமாக்கப்பட்டபடினாலே ஆசாரியத்துவம் தள்ளப்பட்டது. ஆசாரியன் மரித்து போனான், பிரமாணம் நின்று போச்சு. இப்போ நம்ம கைக்கு அப்பமும் ரசமும் வந்திருக்குது, கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, நீங்களும் நானும் ஆசாரியனாக இருக்கிறோம், தேவன் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்போ நம்ம கையில் அது வந்திருக்குது. நாம் ஒழுங்காக அதை புசிச்சா தான் இந்த கூடாரம் நிற்கும். இல்லைன்னா திருப்பி எந்த கூடாரம் வந்துடும்? ஆசாரிப்பு கூடாரம் வந்துடும். அப்போ ஆண்டவர் நமக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும், கமெண்ட் எடுக்கும் போதும், இது சடங்காச்சாரமாக அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தினுடையதான ஒரு பாரம்பரியமாக எடுக்காமல் எனக்குள்ளே ஒன்று தோணணும். நான் மிக முக்கியமான ஆசாரியத்துவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறேன். அவர்கள் பண்ண தப்பை நான் செய்யக்கூடாது. அவர்கள் இழந்ததை நானும் இழக்கக்கூடாது. அவர்கள் ஆசாரியத்துவத்தை இழந்து போனார்கள், நான் இழக்கக்கூடாது. அவர்கள் உட்கார்ந்தார்கள், நான் உட்காரக்கூடாது. அவன் மல்லாக்க விழுந்து இறந்து போனான், நான் மரிக்கிறவன் அல்ல, தேவனோடு கூட நித்திய நித்தியமாய் உட்காரப் போகிறவன். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திருப்போமா நாம் எல்லோரும்? நாம் இப்பொழுது எந்த கூடாரமாக இருக்கிறோம்? ஆசாரிப்பு கூடாரமாக இருக்கிறோமா? தாவீதின் கூடாரமாக இருக்கிறோமா? தாவீதின் கூடாரம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி சணல் நூல் வஸ்திரம் தரித்து ராஜா ஆசாரியனாக வந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இறைச்சியும் அவன் பரிமாறினான். அவன் மீண்டும் கூடாரத்தை கட்டி அதுக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயரிடவில்லை. அதற்கு அவன் தாவீதின் கூடாரம் என்று பெயரிட்டான். பெரும்பாலும் தாம் பேரில் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் தாவீது தாம் பேரில் செய்கிறான். தாவீதின் கூடாரம் என்று வேதம் சொல்லுது. ஏன் தாவீதின் கூடாரம்? அது தாவீதின் கூடாரம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் கூடாரம். அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரக்கூடிய கூடாரம். அதன் உள்ளே உடன்படிக்கை வரப்போகிறது. நமக்குள்ளே அன்றைக்கி வரப்போகுது, அன்றைக்கி வந்துச்சு, உள்ளே கொண்டாந்து வச்சாச்சு, மகிமை திருப்பி வந்துடுச்சு. இப்போ நமக்குள்ளே அது கொண்டாந்தாச்சு, மகிமை பொருந்தினவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் அந்த கூடாரம் நின்னது மாதிரி இந்த கூடாரம் நிற்கணும். அது விழுந்த மாதிரி இது விழுந்துடக்கூடாது. ஆசாரித்துவம் தொலைச்சா மாதிரி நம்ம தொலைச்சிடக்கூடாது. மகா மேன்மையான காரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவங்கள தள்ளி நம்மளை கொண்டு வந்தார்னு வேதம் சொல்லுது. அவங்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையெல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கு பண்ண எல்லா வாக்குத்தத்தத்தையும் கொஞ்சம் தற்காலிகமாக நிறுத்திட்டு நம்மளை உள்ள கொண்டு நிற்க வச்சிருக்கிறார். அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரம்னு பைபிள் சொல்லுது. தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் நம்முடைய மூத்த சகோதரராகிய இஸ்ரவேலுக்கு உரியதே. ஆனாலும் அவர்களை தள்ளி நம்மை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அதை வாங்கி கையில் வச்சிருக்கிறோமே, நாம் எந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிறோம்? நாம் எப்படி தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம்? அவர்களை மாறி மாம்சத்தின் காரியங்களில் இச்சை உள்ளவர்களாக இருந்தால், நான் வெறும் மாம்சம்னா விபச்சாரம் இந்த மாதிரி காரியங்களை சொல்ல, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, பொருளாசை எல்லாம் சொல்கிறேன். இந்த பூமிக்குரியதில் நீங்கள் எதெல்லாம், ஏன்னா நமக்குள்ள ஒரு சுயநீதி இருக்குது. நான் திருடல, நான் விபச்சாரம் பண்ணல, அதனால் நான் நீதிமான் இல்லை. அடுத்த ஒரு பொருளை இச்சையோடு நோக்கினாலும் சரி, கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவைகளை செய்தாலும் சரி, வேதம் சொல்லுது தாவீதின் கூடாரத்தில் இருக்கிற தாவீது எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஹெவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி அதிகங்க, ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் வாக்கு பண்ணப்பட்டது பரலோகம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நான் தாவீதின் கூடாரமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிற கூடாரமாக இருக்க வேண்டும். எனக்குள் வந்த உடன்படிக்கை பெட்டியை நான் இழந்துடக்கூடாது. மகிமை என்னை விட்டு போயிடக்கூடாது. அந்த கூடாரத்துக்குள்ளே இருந்த மகிமை போயிடுச்சு. மகிமை போச்சுன்னா செத்தே போனா. அவள் சொல்கிறா மகிமை போய்விட்டது என்று சொல்லி அவள் மரித்து போனாள். அதுதான் அவள் உண்மை. அதுதான் மகிமை போச்சு. அது ஆவிக்குரிய மரணத்துக்கு சமானம். கர்த்தர் மேலே வச்ச அபிஷேகத்தையும் மகிமையும் நீ இழந்துட்டினா நீ ஸ்பிரிச்சுவலி செத்துட்டேன்னு அர்த்தம். உலகத்துக்கு வேணா நீ ஜீவனோடு இருப்ப, ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீ செத்து போனவன். சவுலை கர்த்தர் ராஜாவா தள்ளிட்டார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவன் தள்ளப்பட்ட ராஜா.
பிசாச கர்த்தர் தள்ளிட்டார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பிரபஞ்சத்தின் அதிபதி, தேவனானவன். ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளப்பட்ட சாத்தான். ஏன்னா அவன் மகிமை போச்சு, அவனுக்கு வச்ச அழைப்பு போச்சு. ஆண்டவர் மீண்டும் உன் கூடாரத்தை கட்ட விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். உனக்கு வச்ச அழைப்பு, உனக்கு வச்ச மகிமை, உனக்கு வச்சதான மேன்மை, உனக்கு வச்சதான ரெவலேஷன்ஸ், உனக்குன்னு கர்த்தர் வச்ச வரம், உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆவிக்குரிய தாளந்துகள் எல்லாத்தையும் இன்னைக்கு புதுப்பிக்கிற நேரம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம், புதுப்பிங்க பார்ப்போம். மீண்டும் என் கூடாரத்தை கட்டும் ஆண்டவரே. விழுந்து போன ஆசாரிப்பு கூடாரம் அல்ல, எழும்பி நிற்கிற தாவீதின் கூடாரம் இது. மரித்து போன ஆசாரியன் அல்ல, ஜீவனோடு இருக்கிற நித்திய பிரதான ஆசாரியர் எனக்கு உண்டு. நான் ஆசனத்தில் உட்காரவன் அல்ல, சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காருகிறவன். நான் வாசல் நடையில உட்காருகிறவன் அல்ல, வலது பாரிசத்தில் உட்காருகிறவன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நம்மளை மூடும்படி, கர்த்தருடைய மகிமை நம்மளை மூடும்படி ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் இந்த முதலாம் நாளிலே வெளிச்சத்தை உண்டாக்கினது போல ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் இன்னும் ஒரு விசை எங்களுக்குள் வருவதாக, எங்களுக்குள் இருக்கிற இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிப்பதாக. தேவ ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாடுவாராக. ஓ, எங்கள் மேல் இது அசைவாடுவீராக. ஒரு விசை எங்கள் கூடாரம் எடுப்பித்து கட்டப்படுவதாக. மகிமை கூடாரத்தை மூடுவதாக. கூடாரத்துக்குள்ளே கர்த்தருடைய மகிமை கடந்து வருவதாக. உடன்படிக்கை மீண்டும் பெட்டி உள்ளே வருவதாக. போன மகிமை திரும்பி உள்ளே வருவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, விழுந்து போன ஆசாரிப்பு கூடாரம் அல்ல, இனி எழுப்பி நிற்கிற தாவீதின் கூடாரமாக நாங்கள் எழுப்பி நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. தேவனுடைய கரம் இதை தாங்கி பிடிக்கட்டும் ஆண்டவர். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம், மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த எடுத்த தீர்மானத்தில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில், ஓட்டத்தில் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை தாரும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.